பணம் பல மடங்கு சேரணும். வருமானம் அதிகரித்து வீட்ல நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும். அதே மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் வீட்ல எப்பொழுதுமே இருக்கணும். சுக்கிர வசியம் உண்டாகி நம்மகிட்ட பண சேர்க்கை அப்படின்றது இருக்கணும். பண வசியம் ஏற்படணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை ஏகாதசியும் இருக்கு. இந்த நாளை தவற விடாதீங்க. பூஜை அறையில ஒரே ஒரு பொருளை நீங்க வைங்க. போதும் போதும் நமக்கு இதுக்கு மேல பணம் வேணான்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு பணம் நம்மகிட்ட சேர்ந்துட்டே இருக்கும். பொதுவா யாருமே போதும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைக்கு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். பணம் வேணும், தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள்கிட்ட கை நீட்டி நம்ம வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும். ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் சேர்க்கை இருக்கணும்னா கட்டாயம் சுக்கிரவசிய மகாலட்சுமி தரோட அருள் நமக்கு தேவைப்படும். இந்த வெள்ளிக்கிழமையில குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பானது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம். குறிப்பாக பூஜையில் ஒரே ஒரு முறை இதை நீங்கள் வச்சுட்டா போதும். உங்களுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை கட்டாயமாக இது உருவாக்கி தரும். சுக்கிரவசியம் ஏற்படும். ஸோ அந்த பொருள் என்ன? அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்ககிட்ட இன்னும் ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில நமக்கு சுக்கிர வசியம் உண்டாகணும், மகாலட்சுமி தாயார் அருள் உண்டாகணும்னா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் மொச்சை பயிர்னு சொல்லக்கூடிய நம்ம தானியம் தான். நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுக்கிர வசியத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சுக்கிர வசியம் இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயாரோட அருள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் மொச்சை பயிர். நமக்கு வந்து பண வசியம் ஏற்படும், நம்மக்கிட்ட பணம் எப்பொழுதுமே இருக்கணும், கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக இவங்களுடைய அருள் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில நீங்கள் இந்த ஒரு பொருளை பூஜை அறையில வைக்கணும். பூஜை அறையில் ஒரு மண் பாத்திரங்களையோ இல்லை ஒரு பவுல்லையோ இந்த மொச்சை பயிர் கொட்டி எப்பொழுதுமே அது அப்படியே இருக்கட்டும். வண்டு வருது, அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை மாற்றினா போதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சை பயிர் வாங்க வேண்டிய நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கல்லுப்பு வாங்க சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா கல்லுப்பு வாங்கி சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வைக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த சுக்கிர ஓரை நேரத்தில் நீங்கள் இந்த மொச்சை பயிர் வாங்கி வீட்டுக்கு எடுத்து வந்து வைங்க. இதுவும் உங்களுக்கு தன வசியத்தை ஏற்படுத்தும், பண வசியத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண சேர்க்கை உண்டாகணும், நம்ம வந்து என்னதான் முயற்சி செஞ்சாலும் நம்ம கிட்ட பணம் சேர மாட்டுது அப்படின்றவங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கூடவே செஞ்சுட்டு அதற்கப்புறமா நீங்கள் உங்கள் உழைப்பை போடுங்க. அதற்கேற்ற பலன் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொச்சை பயிர் வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா அனைத்து மதத்தினருமே செய்யலாம். சுக்கிர ஓரை அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7, அதே மாதிரி மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்களில் உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் மொச்சை பயிர் கொஞ்சமாக, நிறைய வேண்டாம், ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கினா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த நேரத்தில் வாங்கணும், அதுதான் ரொம்ப குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்யலாம். கல்லுப்பு, இந்த மொச்சை பயிர் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். ஸோ இது அப்படி தினம்தோறும் வாங்க முடியாதவங்க கூட உங்களால் எப்போ எந்த வெள்ளிக்கிழமை வாங்க முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமை வாங்குங்க, தவறு கிடையாது. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் வைக்க வேண்டிய மொச்சை பயிர். இது ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குனாலும் அதை நீங்கள் எடுத்து அப்படியே இன்றைய தினம் இரவுக்குள்ளே வச்சுருங்க. 8 to 9 வைக்கலாம். ஸோ உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சுக்கிர ஒரு நேரத்தில் வைக்க பாருங்கள். 8 to 9 நைட்டுக்குள்ளே வச்சுருங்க. ஏன் நம்ம பூஜை அறையில் இந்த மொச்சை பயிர் அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம எடுக்க வேணாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த மொச்சை பயிர் வந்து பூஜை அறையில் சேர்த்து இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு சுக்கிரவசியம் உண்டாகுது. அந்த இடத்துல உங்களுக்கு தெய்வீக கடாட்சம் மட்டும் இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உண்டாகி பண சேர்க்கைக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த மொச்சை பயிர். ஸோ இது இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இதை வந்து அடுத்து எப்படிலாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரைங்க வண்டு வர ஸ்டேஜ் இருக்குது, இல்லைனா எனக்கு இதை மாற்றணும்னு போல தோணிருக்கு, இன்றைய தினம் நல்ல நாள், நான் வந்து மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றும் பொழுது இதை மரத்திற்கு அடியிலையோ இல்லைனா வந்து பறவைகளுக்கோ நீங்கள் தானமாக வச்சுட்டு மறுபடியும் புதுசாக வாங்கி அதே மாதிரி பூஜை அறையில் வைங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பண சேர்க்கை அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ வைக்கிறது. இந்த தாமரை பூவை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார சொல்லிட்டு தாமரை பூவை மகாலட்சுமியோட தாயார் பாதத்தில் வச்சுருங்க. அந்த வேண்டுதல் கட்டாயம் நடக்கும். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இந்த தாமரை பூக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்
ஆற்றலை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. வீட்லயுமே உருளில ஒரு தாமரை பூ போட்டு வைக்கிறது, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியுமே அப்சர்வ் பண்ணிடும். நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் பாசிட்டிவிட்டியை கொடுக்குதோ அந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மற்ற மலர்கள் அலங்காரம் செய்தாலும் மாதத்திற்கு ஒரு தடவையாச்சு கட்டாயமா வீட்ல உருளில ஒரு தாமரை பூ போட்டு வைங்க. முடிஞ்சவங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில உருளில போட்டு வைக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு உங்க கூட உங்க உழைப்பையும் போடும் பொழுது அந்த இடத்துல 200% உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி. ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா வளர்பிறையில வந்திருக்கு, வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வெள்ளிக்கிழமை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளை கட்டாயமா நீங்க தவற விடாதீங்க. இந்த நாள்ல துளசி இருக்கு அப்படின்னா, அந்த துளசி இலைகளை கொஞ்சமா நீங்க பஞ்ச பாத்திரத்தில போட்டு, அது கூட கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்து பெருமாளுக்கு வைங்க. அதே மாரி பெருமாள் படத்துக்கு துளசி இலைகளால நீங்க வந்து அலங்காரம் செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது, அதாவது இன்றைய தினம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் அருளும் கிடைக்கும், சுக்கிரவசியமும் உண்டாகும், சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும், பெருமாளுடைய அருளும் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல சின்ன சின்ன விஷயம் நீங்க செஞ்சு பாருங்க. இன்றைய தினம் கட்டாயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வழக்கம் போல எப்பொழுதும் போல நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவோம். அந்த நெய் தீபம் ஏற்றி விட்டுட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு தீப தூப கற்பூர ஆரத்தி காமிச்சு இன்றைய நாள் பூஜையை நீங்க நிறைவு செய்யுங்க. குறிப்பா மொச்சை பயிரை பூஜையில இன்றைய தினம் வைங்க. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, நான் மொச்சை பயிறு இன்றைய தினம் வைக்கல, எப்போ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த நல்ல நாட்கள் இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை வரும், அதே மாதிரி பௌர்ணமி வருது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நாட்களில் நீங்கள் மொச்சை பயிறு வாங்கி பூஜை இலையில் வைக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து நம்ம செய்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு மொச்சை பயிறு வாங்குறவங்க, நீங்கள் அப்படியே அதை ஜஸ்ட் பூஜை இலையில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கு சமையலுக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த சுக்கர ஓரையில் வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுது. ஸோ உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்குது. ஸோ வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும். நீங்களே அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் தான். நம்ம வந்து இந்த மொச்சை பயிறு ஏன் குறிப்பாக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு ஒரு உரிய பொருள் தான் இந்த மொச்சை பயிறு. ஸோ இந்த மொச்சை பயிரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையில் நமக்கு சுக்கிர ஓரை நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7. அந்த நேரத்தில் எல்லாராலையுமே வாங்க முடியாது. அதே மாதிரி மதியம் 1 to 2 இருக்குது, இரவு 8 to 9 இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் முடிஞ்சவங்க நான் இனிமேல் தான் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து முதல் முறையாக நீங்கள் பூஜை இலையில வைங்க. அதே மாதிரி இந்த நாளை தவற விட்டுட்டா, இந்த நாளில் வாங்க முடியாதவங்க கூட வருகிற இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகளை செய்யலாம். தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. முடிஞ்சவங்க நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தலாம். முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ஒரே ஒரு வாட்டி பூஜை இலையில வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே போதுமானது. வைக்கும் பொழுது மட்டும் ராககாலம் யமகண்டம் இல்லாமல் சுக்கர உரையாக பார்த்து வைங்க. அப்படி இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து வைங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.